அனிதாவை இந்த கோலத்துல பாக்கும்போது அந்த கடவுள் ரொம்ப கல் நெஞ்சக்காரன்னு நினைக்க தோணுதுங்க. என் பொண்ணுக்கு இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டிய வயசு. ஆனா எல்லாமே இன்னும் 3 மாசத்துல முடிய போகுதுன்னு நினைக்கிறப்ப என்னால அதை ஏத்துக்கவே முடியல. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ருத்ரா, நீ வாயை திறந்து வெளியில சொல்லிட்ட. என்னால சொல்ல முடியல. இந்த வயசுலதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தடுத்து பேரன் பேத்தின்னு நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும்னு பல கனவுகளோட இருந்தேன். ஆனா இப்ப என் மண்டைக்குள்ள அந்த டாக்டர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைங்க மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அதிகபட்சமா 2 அல்லது 3 மாசம் தான் உயிரோடவே இருப்பீங்க. அனிதா, எப்படி இருக்கு மம்மி? என்னாச்சு? ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்க? ப்ளீஸ் சொல்லுங்க மம்மி. இல்ல அனிதா, உன்னை இந்த புடவையில பாக்குறப்ப எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. அதான் அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மம்மி, இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே அழவே கூடாது. அப்புறம் நான் அதை பாக்குறப்போ எனக்கும் அழுகையா வரும். சரி, அதை விடுங்க. எப்படி இருக்கேன்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? நீங்க தான் எப்பவும் சொல்லுவீங்கல்ல, அனிதா ஒரு பொண்ணு புடவை கட்டினா அது தனி ஒரு கம்பீரத்தையும் அழகையும் கொடுக்கும்னு. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே புடவை கட்டிட்டு உங்கள மாதிரியே வந்திருக்கேன். பார்க்க உங்க அளவுக்கு கெத்தா இருக்கா மம்மி? என்ன பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாப்பியா இருங்க மம்மி. மம்மி, கடைசி வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ரொம்ப அழகா இருக்கு அனிதா. அப்படியே ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வானத்துல இருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. உன்னை இந்த மாதிரி புடவையில பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீ புடவை கட்டி கல்யாண பொண்ணா உன்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அத்தை, அத்தை, நான் இந்த புடவையில எப்படி இருக்கேன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. உனக்கு என்னடி தங்கம், நீ அழகு ராசாத்தி. நல்ல ஊத்துக்குழி வெண்ண மாதிரி அப்படியே பல பலன்னு மின்னுறியே. சிவா, எனக்கு மத்தவங்க சொல்றதை விட நீ என்ன நினைக்கிறேங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஒரு தடவை நீ மறுபடியும் நல்லா பார்த்துட்டு சொல்லு, இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா இல்ல சுமாரா இருக்கேனா? அனிதா, இந்த புடவையில பார்க்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏ சிவா, இது மம்மியோட புடவை, அதனாலதான் என்ன பார்த்த உடனே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்றேன். இல்ல இல்ல, நிஜமாதான் சொல்றேன். தேங்க்ஸ் சிவா. ஷோ சிவா, நான் என் போனை மேலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்.